சித்தன் வெளிப்படுவான் என்று ஏற்கனவே ஈஸ்வரப்பட்டவர்கள் உபதேசித்து அருளியிருந்தார்கள். அதனுடைய தொடர்ச்சியாக இந்த உபதேசத்திலே சில உண்மைகளை வெளிப்படுத்துகின்றார்கள். ஏனென்றால் சித்தன் வெளிப்படுவான் என்று சொல்லியிருந்தாலும் இதிலே சித்தர்கள் வெளிப்படும் காலமப்பா, அதுதான் கல்கி யுகம் என்று உணர்த்துகின்றார். ஆக ஞானகுரு அவர்கள் சித்தன் வெளிப்படுவான் என்று சொன்னான் அல்லவா, அந்த சித்தன் எப்படி வந்திடுவான் என்று சொன்னானா என்று கேள்வியும் கேட்கின்றார். கல்கியில் வந்து பிறந்து விடுவானா? இல்லையப்பா, கல்கியில் இன்று வாழும் நிலையில் இக்கலியுகத்தில் கடைசியில் நல்நிலை பெற்றோர் உணர்வில் வந்துவிடும் பிறந்துவிடும் பூக்களிலும், அதாவது பூக்கள் என்றால் இன்று இப்பொழுது பிறந்து கொண்டிருக்கும் குழந்தைகளை, அதாவது மழலைகளைத்தான் நான் சொல்கிறேன். அந்நிலையில் வருகின்றார் ஒவ்வொருவரும் சித்தனாக, அதாவது கருவில் பற்று அவர்கள் வருவதில்லை, அதாவது தாயின் கருவிலே பிறந்து சித்தர்களாக வருவதில்லை. இன்று பிறந்த குழந்தைகள் அந்த மழலை செல்வங்களிலே சித்தர்கள் ஒவ்வொருவராக வெளிப்படுவார் என்று இதிலே உணர்த்துகின்றார். அத்தகைய சித்தர் எல்லாம் எந்த உடலையும் ஏற்றுக்கொள்வாரப்பா என்று சொல்லுகின்றார். எவ்வுடல் எல்லாம் என்று சொல்வதெல்லாம் பெரும் பூர்வ புண்ணியம், அந்த பலன்களை பெற்ற அந்த உடலைத்தான் சித்தன் ஏற்றுக்கொள்கின்றான். பிறக்கும் மழலைகளை பரிந்துரைத்தேன். கலியில் இன்று பார்த்திருப்பாய், சில மழலைகள் அவைகளுடைய சொல்லையும் செயலையும், அந்த வலுகொண்ட நிலைகள், அந்த மெய் உணர்வுகளை அவர் வெளிப்படுத்தக்கூடிய நிலை என்று சுட்டிக்காட்டுகின்றார். ஆக வந்திடுவார்கள் பெரும் சித்தர்களும் யோகியும் எல்லாமே கல்கிக்கு வந்திடுவார்களப்பா. வரும் நிலையை புகட்டிவிட்டேன். ஆனால் முதலிலே என் சிஷியனுக்கு, அதாவது ஞானகுருவின் வாயை அடைத்தேன், ஆனால் பகர்ந்து விட்டேன் இப்பொழுது நான் உன்னிடம். ஆகவே பரிபக்குவமான நிலையில் மன அடக்கத்துடன் இருங்கள் என்று சொல்லுகின்றார். ஆக இன்றைய கால சூழ்நிலையும் எண்ணி பார்த்துக் கொள்ளுங்கள். நான் சொன்னதையெல்லாம் நீங்கள் பார்க்கக்கூடிய காலங்கள் ஆரம்பமாகிவிட்டது. காலம் மிக குறுகியது என்றும் பலமுறை சொல்லி இருக்கின்றேன். 2000 ஆண்டு என்று வந்தாலே உலகம் அழியக்கூடிய ஆண்டு என்பது ஏற்கனவே எல்லோருடைய மனதிலும் ஆழமாக பதிவாகி உள்ளது. ஆக அணு அணுவாக இவர்கள் அணு குண்டுகளாக, அணு ஆயுதங்களாக செய்யும் தன்மைகள் எல்லாம், செய்ததனுடைய விளைவுகள் எல்லாம் அழியும் தன்மையாக வந்துவிட்டது. எவன் செய்தானோ அல்லது எவன் இந்த ஆயுதங்களை உருவாக்குகின்றானோ அவனே ஆச்சரியப்படும்படியாக, வியந்து நோக்கும்படியாக அந்த இயற்கையினுடைய சக்தியை அவன் பார்த்திடுவான். ஒவ்வொருவரும் பார்ப்பானப்பா என்று சொல்லுகின்றார். ஏனால் அந்த சக்தியின் நிலையை, ஆதி சக்தியினுடைய நிலையை, இயற்கையினுடைய சக்தியின் நிலையை சரிவர தெரிந்து கொள்ளாமல் இவர்கள் அணு ஆராய்ச்சி செய்கின்றார்களாம். அந்த சக்தி நிலை வந்து ஊதிவிட்டால் இவன் செய்யும் அழிவின் தன்மையெல்லாம் என்னவாகுமப்பா? காரணம், இந்த பூமி இன்று கொதிக்கும் நிலையில் உள்ளதப்பா. நான் சொல்வதையெல்லாம் வேடிக்கையாக இருக்கலாம், ஆனால் அதையெல்லாம் வெடித்து சிதறும் பொழுது அதையெல்லாம் நீங்கள், நான் சொன்னதையெல்லாம் நீங்கள் பார்க்க முடியும். என் நிலையில் நீங்கள் இருந்தால் இந்த உலகத்தன்மையில் அதனுடைய நிகழ்வுகளை பார்க்கலாம். ஆகவே காலம் குறுகியதாக இருக்கக்கூடிய இந்த கால சூழ்நிலையில் உன் தியானத்தை, அருள் உணர்வை பெருக்கும் அந்த வலுவான எண்ணங்களை கூட்டிக்கொள். உன் நிலையினை, சமமான நிலையை தெரிந்து கொண்டாய். இந்த உண்மைகளையும் உனக்கு உணர்த்திவிட்டேன். இந்த பாடநிலையை நிலைநிறுத்திக்கொள். எல்லோருக்கும் இது பலரச் செய். ஆக விடி விளக்காக, விடி வெள்ளியாக கல்கி என்ற யுகத்தை பார்க்க நடைபோடு. இதையெல்லாம் ஏன் திரும்ப திரும்ப சொல்லுகிறேன் என்றால், 7 ஜென்மங்கள் என்று சொல்லுகின்றார்கள். ஆனால் எந்த 7 ஜென்மங்கள் என்பது அதற்குள் இருக்கின்றதல்லவா? இந்த உலகம் தோன்றிய நாள் அது எந்த கணக்கிலும் வரவில்லை. உலகம் தோன்றிய நிலையில் வந்தவர்கள் எல்லாம் இன்றும் உள்ளார்கள் என்றால் எப்படி? நீ எப்படி என்று எண்ணி இருப்பாய்? காரணம், இந்த 7 ஜென்மம் மட்டுமல்ல, இந்த மனித உடலில் அவர்கள் வாழக்கூடிய காலம், அதாவது ஒரு மனிதனுக்கு 60 வயது 70 வயது சராசரி வாழக்கூடிய வயது என்று வைத்துக் கொண்டாலும்
அதிலே 1000ல் 1 மடங்கு கூட இந்த வாழ்நாட்கள் இல்லையப்பா. காரணம், மீதி நாட்கள் எல்லாம் ஆவி உலகத்திலேதான் வாழ்கிறார்கள் அப்பா. சொல்லக்கூடிய பாடம் புரிகின்றதா? ஆகவே இதையெல்லாம் ஜெயித்து வருபவன் தான் சூட்சும உலகத்திற்கு, அதாவது சப்தரிஷி மண்டலக்கும் துருவ நட்சத்திரத்திற்கும் அந்த உலகை காண முடியும் அப்பா. பெரும் பொக்கிஷம் பெற்றவர்கள் தான் அந்த உலகிற்கு நிச்சயம் வர முடியும். ஆக பெரும் பொக்கிஷம் என்றால் பணமோ சொத்தோ சுகமோ அல்ல, ஞான பொக்கிஷத்தை பெற்றவர்கள் தான் கல்கிக்கு வருகின்றார்கள். ஆகவே நீயும் அந்த கல்கியை பார்க்க உனக்குள் அந்த சித்தன் செயல்படும் நிலையாக நீ ஞான பாதையில் சென்றுவிடு, உன்னை நான் வழி நடத்துகிறேன் என்று இந்த உபதேசத்தின் வாயிலாக ஈஸ்வரப்பட்டார். சித்தர்கள் வெளிப்படக்கூடிய காலம் வந்துவிட்டது. சித்தர்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் செயல்படும் காலம் வந்துவிட்டது என்பதை இங்கே அறிவுறுத்துகின்றார்கள்.